ஒரு சைடு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் சுற்றி வளைச்சிடுவாங்க, எதுக்கு வீடியோ எடுக்கிற அப்படி இப்படி. இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக சூப்பராக வீடியோ எடுத்து முடிச்சிருந்தேன். நம்ம சிங்கநல்லூரில் என்னென்னமோ வித்தியாசமாக நடக்குதுங்க பாருங்க. லோக்கல் வண்டி விட்டுருக்காங்க ஸ்பெஷலாக. ஐயோ, பின்னாடி வர மதுரை வண்டியில் கூட்டத்தை பாருங்க மக்களே. பா, கரெக்டான டைமுக்கு வந்திருக்காங்க. நம்ம பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பரான சர்வீஸை பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் மக்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். வெளியூர் மக்கள்லாம் நம்ம கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான டே. எங்க இருக்குன்னு தெரியுதா? விஜிஎம் ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்திருந்தாங்க. சரி, இங்கிருந்து பக்கம் தான் சிங்கநல்லூர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 2 ஆச்சுங்க. ஸோ 2 மணிக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டை போய் பார்க்க போகிறோம். எப்படி நிலமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் தீபாவளி முடிஞ்சு கிளம்பக்கூடிய நாளுங்க. 2 மணிக்கு சிங்கநல்லூர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ வந்து மதியானம் அவனை சாப்பிடல, ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்டு அப்புறம் சிங்கநல்லூர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தரமான உணவை சாப்பிட்றதுக்காக வெறும் 20 ரூபா தாங்க. தெரிஞ்சிருக்கும், வெயிட் பண்ணுங்க. நம்ம இங்கிருந்து சாந்தி சோசியல் சர்வீஸ் தாங்க போய் சாப்பிட்டு அப்புறம் சிங்கநல்லூர் வருவாங்க. எஸ் மக்களே, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சிங்கநல்லூர் வந்து பஸ் ஏறணும்னா இந்த இடத்த சொல்லாம போக மாட்டோம். எஸ், சாந்தி கிரீஸ் தாங்க வந்திருக்கோம். எஸ் மக்களே, நிறையா நாட்கள் காசு இல்லைன்னா இங்கே தாங்க. வெறும் 20 ரூபால தரமான உணவுங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே நம்ம போகலாங்க சாப்பிட்றதுக்கு. அண்ட் மக்களே, இதாங்க என்ட்ரன்ஸு. இது வந்து ஸ்நாக்ஸ் கவுண்ட்ரு. நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் லஞ்ச் சாப்பிட போகிறாங்க. இங்கே ஃபுல்லாமே ஹாஸ்பிட்டல், சாந்தி சோஷியல் மெடிக்கல் சென்டருக்கு பார்த்தீங்களா. நாங்கள் அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இங்கே ஃபுல்லாமே ஸ்நாக்ஸு, ஃப்ரெஷ் ஜூஸ், டீ, காஃபி, இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குங்க. நம்ம அப்படியே சாப்பிட்டு மறுபடியும் வருவாங்க. நான் இதை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ பண்ணி ஆகணும்னு நினச்சேன். பட் இன்றைக்கி தாங்க இது அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சனிக்கிழமைங்க. கூட்டமெல்லாம் ரொம்ப கம்மிங்க. மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபென்ட்ரன்ஸஸ் காமிச்சிடலாங்க, அங்கேருந்து இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப கம்மி. வீக் டேஸ்லாம் வந்து பாருங்கள். டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 7 மணிலேருந்து 10:15 வரைக்கும் தருவாங்க. அண்ட் மதியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா 11:30லேருந்து 2:15. அண்ட் சாயங்காலம் டின்னர் பார்த்திங்கன்னா 5லேருந்து 9 மணிங்க. ஆக்சுவலி உள்ளே போனேன்னே நீங்கள் டைனிங்னு நினைப்பீங்க, ஆனால் அதுதான் இல்லை. உள்ளே போயிட்டு அப்புறம் காட்டுறேங்க. மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா பார்சல் கிடையாதுங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு க்ரௌடுங்க. இங்கே இத்தனை பேர்த்தை தாண்டி தான் நம்ம சாப்பிட போகிறோங்க. இன்றைக்கி 2:10 உள்ளே வந்திருக்கோம். எப்போ சாப்பிட்டு முடிக்கிறோன்னு சொல்லி பார்க்கலாங்க. எஸ், கரெக்டாக ஒரு 2:40 எல்லா க்ரௌடும் போயிடுச்சுங்க. உடனே அடுத்து நம்ம தான் போக போகிறோம். எஸ், கரெக்டாக ஒரு 3 மணிக்கு சாப்பிட்டு இல்லையா இருந்தாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபில்டர் காஃபி அடித்தா தாங்க எப்பயுமே நல்லாயிருக்கும். இந்த ஈவினிங் டைமெல்லாம் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குங்க. அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாங்க. எஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு 2 மணிக்கு உள்ளே போனாங்க. கரெக்டாக 3 மணிக்கு வெளியே வந்தாச்சு. இப்போ 3:15 ஆச்சு காஃபி குடிச்சனால. பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பரான சர்வீஸை பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் மக்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். வெளியூர் மக்கள்லாம் நம்ம கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு டைம் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி 600 பேர் சாப்பிட்லாங்க. ஒரு டைனிங்கில் 600 பேர் சாப்பிட்லாம். முதல்ல பார்த்திங்கன்னா பேண்டமிக் முன்னாடி வந்து வெறும் 10 ரூபாய்க்கு சேல் பண்ணிருந்தாங்க. இப்போ அப்போல்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 10 ருபீஸ் எக்ஸ் பண்ணி 20 ருபீஸ்க்கு சேல் பண்ணிருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் 2 டைம் வந்தீங்கனாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே சாப்பிட்டு போயிடலாங்க. என்ன சொல்லணும்னா வச்சுக்கோங்க, சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ப்ளஸ்ட்டு. நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. பிகாஸ் நிறைய பேர் சாப்பாடு இல்லாமலாம் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து நீங்கள் உங்கள்கிட்ட காசே இல்லைனாலும் நீங்கள் தனியாக ஒரு சைடு பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து காசு இல்லாதவங்க, ஊனமுற்றவர்கள், அவங்களாம் வந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம காசு இருக்கிறவங்க கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம், வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரி மக்களே, இப்போ மணி ஒரு 3:30 ஆச்சுங்க. நம்ம சிங்கநல்லூர் போயிட்டு நம்மளோட பஸ் ஸ்டாண்டிங் பண்ண போகிறோங்க. போகலாமா? வாங்க.
அண்ட் அப்படியே இவங்களோட பார்க்கிங் இவங்களோட பெட்ரோல் பங்கிட்டே ஒரு அவுட்லெட் இருக்குங்க சின்னதாக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிருக்கு. ஸோ நீங்கள் இந்த சைடு பெட்ரோல் அடிக்க வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கேயும் அங்கே என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டு தாங்க இங்கேயும் இருக்கும். அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் காட்டிச்சு போயிடுறேன். இங்கே தாங்க எஸ்எஸ் சாந்தி சோஷியல் சர்வீஸ். இந்த சாந்தி வீஸ் வர்றதுக்கு உங்களுக்கு டவுன் ஹால்லேயும் கனெக்டிவிட்டி இருக்குது, காந்தியோட்லேயும் கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஒண்டிப்புதூர் போகிற பஸ் எல்லாமே இங்கே ஸ்டாப் பண்ணி தான் போவாங்க மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் காந்திபுரத்தில் இருந்தாலும் சரி, டவுன் ஹாலில் இருந்தாலும் சரி, உக்கடத்தில் இருந்தாலும் சரி, நம்ம சாந்தி வீஸ்க்கு பஸ்ஸஸ் அவைலபிள் எப்பயுமே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா மக்களே, நம்ம வண்டி தாங்க அறந்தாங்கி. திருச்சி வண்டி தாங்க முக்கால்வாசி இந்த சைடு ஃபுல்லாமே. கோவை சேலம் 1 to 1. மக்களே இந்த விஷயத்த கோயம்புத்தூர் தான் பண்ணாமல் இருந்தாங்க, இப்போ இவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ பின்னாடி வர மதுரை வண்டியில் கூட்டத்தை பாருங்கள் மக்களே. கரெக்டான டைமுக்கு வந்திருக்காங்க. நம்ம லைனாக வந்துட்டே இருக்காப்புல எல்லாரும். பின்னாடி இருக்கிற ஃப்ரேம் சூப்பராக இருக்குது. நான் பக்கத்தில் போய் தான் எடுக்கலான்னு பிளானு. பட்டு நம்ம சிங்கநல்லூர் பற்றி தான் தெரியுமே. ஸோ அப்படியே வச்சுன்னா ஒரு சைட் சீயிங் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாங்க. முன்னாடி நம்ம பின்னாடி நிற்கிறது யாருன்னு சும்மா கெஸ் பண்ணி பாருங்கள். நம்ம BS4 நம்ம கோயம்புத்தூர் டு ஏர்வாடி தர்கா அன்புத்தண்டல் தாங்க. எஸ் இங்கே 3மே மதுரைங்க. கோவை மதுரை, கோவை மதுரை, கோவை மதுரை. இவர் தான் நான் சொல்லியிருந்தேனாங்க நம்ம அண்டு தென்றலுங்க. எனக்கு முன்னாடி போய் காட்டுறேன். சூப்பராக இருக்கா? அதே தாங்க. BS3 எல்லாம் பார்க்குறதே ரேருங்க நம்ம கோயம்புத்தூரில். கோவை கோவை கோவை. இதுக்கப்புறம் ஒரு புது ஃப்ரேம் வரப்போகுது பாருங்கள். எல்லா பஸ்ஸும் கூட்டம் தாங்க, எந்த ஒரு வண்டியும் தெரில. மதுரை உப்புளிப்பாளையம் டிப்போ. எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கோவை திருச்சி. நம்ம பக்கத்தில் ராஜபாளையம் வண்டிங்க, கோயம்புத்தூர் ராஜபாளையம். நம்ம கண்டக்டர் நான் கேட்டு போனோம், என்னப்பா பண்ணுறீங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஆமாங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். மதுரை வண்டி, திருச்சி ஸ்பெஷல் வண்டி ஃபுல்லாக திருச்சி மதுரைக்கு ஏகப்பட்டது விட்ருக்காங்க பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பஸ்ஸஸ் வந்துருச்சுன்னு பார்த்தீங்களா. திருச்சி நம்ம பழைய யூடி எல்லாம் திருச்சிக்கு ஸ்பெஷலாக விட்ருக்காங்க. இது சேலம் போயிட்டு இருந்து இப்போ திருச்சி போகுதுங்க. இன்னொரு வண்டி அப்படியே காமிச்சிருப்பேன். சூப்பரான வண்டிங்க இதெல்லாம். இதெல்லாம் ட்ராவலே பண்ணதில்லை நான். மக்களே இந்த வண்டி ஸ்டிக்கரிங் பார்த்தா நம்ம கோயம்புத்தூர் சென்னை வண்டி மாதிரியே இருக்குங்க. நைட் ஃப்ளைட் திருச்சி. போடி வண்டி அப்படியே கிளம்புறாருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:35ங்க. இங்கே ஒரு வண்டி பாருங்கள், ஃபுல்லாக கச்சா முச்சான் இருக்காங்க எல்லோரும். இன்றைக்கி எவ்வளோ ஸ்பெஷல் வண்டி விட்டுருக்காங்கன்னு தெரியல. திருச்சிக்கு ஏகப்பட்ட பஸ் இருக்குங்க. மக்களே நம்ம வால்பாறை மினி எங்கே போகிறாரு தெரியுங்களா? தேனி போகிறாருங்க. வாவ், வால்பாறை டிப்போ வண்டிங்க. வால்பாறை அது கம்ப வண்டி. திருச்சி ஏசி எப்பயுமே இங்கே தாங்க நிற்பார். எல்லாமே இது வந்து தேனி போகிறதுங்க. BS6 தான். அந்த சவுண்ட் இருக்குது பாருங்கள். ஐயோ இது ஏதோ ஊருங்க, கோவை ஒண்டிப்புதூர் 1ன்னு போட்டிருக்கு. ஒண்டிப்புதூர் டிப்போங்க, டெம்பிள் சிட்டி. ஆக்சுவலி மக்களே திருப்பூர் மேட்டுப்பாளையம் நினைக்கிறேங்க ஸ்பெஷல் வண்டி விட்ருக்காங்க. ஆனால் ரூட்டு போடல. மேட்டுப்பாளையம், பொங்கலூர், அன்னூர், கருவாரூர், அவினாசிக்கு அப்புறம் ஈரோடு வராங்கன்னா திருப்பூர் வராங்கன்னா தெரிலைங்க. பாருங்கள் பார்க்குறக்கே அவ்வளோ பஸ் ஸ்டாண்டிங் இருக்குங்க. இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது, வாங்க 6 மணி வரைக்கும் இருப்போங்க. எவ்வளோ சிக்குதோ பார்ப்போம். வீடியோ எவ்வளோ டியூரேஷன் வரப்போகுதுன்னு தெரில. யாருங்க TNSCன்னு போட்டாங்க பார்த்தீங்களா, SCTCயை.
இந்த பஸ்ஸை பற்றி சொல்லியே அவனுங்க ஒரு முக்கியமான பஸ்ஸுங்க. கோயம்புத்தூர், கரூர், துறையூர், பெரம்பலூருங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இருங்க ஃப்ரெண்டில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எஸ் மக்களே, இந்த பெரம்பலூர் சர்வீஸை பற்றி சொல்லணுங்க. கோயம்புத்தூர்லேருந்து 2 வழியாக ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ரூட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர், பல்லடம், கரூர், துறையூர் வழியாக போய் பெரம்பலூர் ரீச் ஆகுது. ஒன்று வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க. காந்திபுரத்தில் எடுத்துட்டாங்கன்னா அவினாசி, ஈரோடு, திருச்செங்கோடு, நாமக்கல், துறையூர் அப்படி போய் ரீச் ஆவாங்க. இந்த 2 வண்டியில் எப்படியாச்சும் ஒரு வண்டியை நம்ம டக்குன்னு ட்ரை பண்ணுங்க. பாருங்க, திருப்பூர் தேனி ஸ்பெஷல் வண்டி வந்திருக்காங்க. எல்லாமே ஸ்பெஷல் தாங்க. மதுரைக்கு ஸ்பெஷலு எல்லாம் வேறு வேறு வண்டியை நம்ம இதுக்கு விட்ருக்காங்க. இந்த வண்டியெல்லாம் பார்க்குறக்கே வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்கு போல் இருக்கு. MDU திண்டுக்கல் டிவிஷன் வண்டிங்க. நிறையா வண்டி திருச்சிக்கு தாங்க ஸ்பெஷல் விட்ருக்காங்க. திருச்சி, மதுரை அங்கே போய் மாறி போய்க்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. திருச்சி, மதுரை போய் எங்கே வேணால் மாறி போய்க்கோங்க அப்படிங்கிறாங்க. மணி பார்த்திங்கன்னா 3:45 தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே க்ரௌடை பார்த்திங்களா நம்ம சிங்கநல்லூரில். நம்ம ஏர்வாடி, கோயம்புத்தூர், அன்புத்தண்டலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் சர்வீஸுங்க. அவன் இப்போ கிளம்பிடான். ஆனால் நம்ம வண்டி வரதே 5 மணிக்கு தான் வருவார். வந்துட்டு நைட்டு தாங்க கிளம்புவாங்க. நம்ம சிங்கநல்லூரில் என்னென்னமோ வித்தியாசமாக நடக்குதுங்க. பாருங்க, லோக்கல் வண்டி விட்டுருக்காங்க ஸ்பெஷலாக. திண்டுக்கல்லேருந்து வந்திருக்குங்க ஸ்பெஷல் வண்டி. சூப்பர். கோயம்புத்தூர் டிவிஷன், சாரி மதுரை டிவிஷன் நினைக்கிறேங்க. சூப்பர் ஐயோ மக்களே. இப்போலாம் ஒர்த்து வருமா? ஒர்த்து. அந்த வண்டியெல்லாம் எவ்வளோ ஸ்பீட் போகுங்களா லாஸ்ட்டில் எனக்கு அவ்வளோக்கா தெரியல. ஆனால் BS3 சூப்பராக போகும்னு எனக்கு தெரியும். BS3 ரீபில்டெல்லாம் 120 போகும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த வண்டியெல்லாம் எவ்வளோ போகுங்க? எப்போ கிளம்பியிருப்பான்னு தெரியல திண்டுக்கல்லேருந்து. உன்னை இங்கேருந்து மறுபடியும் திண்டுக்கல் போகிறாரு சர்வீஸு. வேறு லெவலுங்க நம்ம TNSTC. கோயம்புத்தூர் திண்டுக்கல் சர்வீஸுங்க, வேறு லெவலுங்க. எல்லா வண்டியும் ஸ்பெஷல் தாங்க. மோஸ்ட்லி இந்த மேட்டுப்பாளையம் வண்டியை நிறையா திருச்சிக்கும் மதுரைக்கும் விட்ருக்காங்க. இதுவும் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் தாங்க. காந்திபுரம் மேட்டுப்பாளையம், திருச்சிராப்பள்ளி. மோஸ்ட்லி இந்த திருச்சிராப்பள்ளிங்கிறது போடுறதே ரொம்ப ரேருங்க. இவரும் ஊட்டி, திருச்சி. ஆக்சுவலி இந்த வண்டி கோவை, மேட்டுப்பாளையம், உதகை, ஊட்டி வண்டி திருச்சிக்கு மாற்றி விட்டாப்ல. ஸ்பெஷல் தான் எல்லாமே. மக்களே, இந்த யூடி எங்கே வரான்னு தெரியுங்களா? தஞ்சாவூர் தாங்க போகுது. அக்கா வேறு லெவலுங்க. திருப்பூர், தேனி, எல்லாம் தேனி கோயம்புத்தூர் வண்டி தாங்க. மணி கரெக்டாக 4-5 ஆச்சுங்க. ஒரு பெரிய படையே பேசிகிட்டு இருக்காங்க. 4:02 ஆச்சு. நம்ம எங்கே நின்றுருக்கோன்னா, எஸ் நம்ம ஸ்பெஷல் வண்டிக்கிட்டு தாங்க நின்றுருக்கோம். மக்களே, கடைசியில் மூவிங் கொண்டு வந்துட்டாங்க மக்களே. ஈரோடு மதுரை BS4 வண்டிங்க. இப்போ BS6 மாற்றிட்டாங்க. கடைசியில் இவனும் வந்துட்டான் பார்த்தீங்களா நம்ம கோயம்புத்தூருக்கு. எஸ், கடைசியாக நம்ம தாராபுரம் தாரை சிங்கத்தையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க திண்டுக்கலுக்கு. இதெல்லாம் ஆணைகட்டி போகிற வண்டி எல்லாம் திருச்சிக்கு போகுதுங்க. மதுரை வண்டி இங்கே பார்த்தீங்களா? கோயம்புத்தூர், பழனி, குமுளிங்க. பொள்ளாச்சி வெளியே குமுளி வண்டிங்க. எல்லாம் ஸ்பெஷல். எங்கே போகிறாங்கன்னு தெரில. ஒருவேளை குமுளியே போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மக்களே, இன்னொரு டீலக்ஸ் வண்டி வருதுங்க. இருக்குங்கண்ணா. எஸ், பழைய வண்டி பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. ஏன் வண்டி வரமாட்டேங்குது? வருது பாருங்க. எல்லாமே ஒண்டிப்பு 2 டிப்போ வண்டிங்க. எல்லாம் பயங்கரமாக வந்திருக்காங்க பட்டையெல்லாம் போட்டு. மோஸ்ட்லி மதுரை இல்லைன்னா திருச்சி விடுவாங்க. பின்னாடி வர்றது மேட்டுப்பாளையம், மதுரைங்க. நம்ம தலைவன் அங்கேருந்து வந்துட்டுருக்காரு போல் இருக்கு.
எஸ் மக்களே, ஒரு சூப்பரான வீடியோ. எனக்கு பர்சனலி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நான் சிங்கனரோட எவ்வளோ ஹாப்பியாக முடிச்சதே இல்லைங்க. ஒரு சைடு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் சுற்றி வளைச்சிடுவாங்க, எதுக்கு வீடியோ எடுக்கிறேன் அப்படி இப்படி. இன்றைக்கி ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக சூப்பராக வீடியோ எடுத்து முடிச்சிருந்தேன். ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி ஆச்சுங்க. ஒன்றா இதுக்கப்புறம் 7 மணி 8 மணிக்கெல்லாம் இதை விட பயங்கரமாக இருக்கும். நாளைக்கு இதை விட கூட்டமாக இருக்குங்க. நாளைக்கு ஒரு சண்டே, சாட்டர்டேவே இவ்வளோ கூட்டம்னா சண்டே நினச்சி பாருங்கள் எவ்வளோ கூட்டம். முடிஞ்சால் நான் அதையும் கவர் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, செம மூமெண்ட்டுங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா. கோவை சத்தி சந்தன தென்றல். திருச்சி மதுரை ஏகப்பட்ட பஸ்ஸை சுட்டிருக்காங்க.